வர செப்டம்பர்ல இருந்து சென்னையில பேருந்து நிலையங்கள்ல டிஜிட்டல் அறிவிப்பு பலகை வைக்கப்பட இருக்கு. அதுக்கான பணிகள் இறுதி கட்டத்தை எட்டி இருக்கிறதா சொல்லப்படுது. அது குறித்து இப்ப நாம விரிவா பார்க்கலாம். சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தினுடைய சார்பில் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருது. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 3500 பஸ்கள் இயக்கப்பட்டு வருது. அதே மாதிரி ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 35 லட்சம் பயணிகள் இந்த பேருந்து சேவைகளை பயன்படுத்துறாங்க. சென்னையினுடைய முக்கிய வழித்தடங்கள்ல ஒரே நேரத்துல வரிசையா 3 மாநகர பேருந்துகள் செல்லுது. இது தவிர குறிப்பிட்ட நேரத்துல சீரான பேருந்து இயக்கம் இல்ல. இதனால பேருந்து நிறுத்தங்கள்ல 1 மணி நேரம் வரை காத்திருக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி பல புகார்கள் எழுந்துட்டு வந்துச்சு. இந்த நிலையில பேருந்துகளை சீரா இயக்கவும் பயணியருக்கான தகவலை அளிக்கவும் நுண்ணறிவு போக்குவரத்து திட்டத்தினுடைய மாநகர போக்குவரத்து கழகம் முடிவு செஞ்சாங்க. இதற்காக மாநகர பேருந்துகள்ல அதிநவீன GPS கருவிகள், அப்புறம் கண்காணிப்பு கட்டுப்பாட்டு அறை அமைப்பு, பேருந்து நிறுத்தங்கள்ல டிஜிட்டல் பலகைகள் நிறுவனத்துக்கான பணிகளும் துவங்கப்பட்டுச்சு. ரயில் நிலையங்கள்ல நம்ம பார்த்திருப்போம் இல்லையா, அதே மாதிரியான டிஜிட்டல் பலகைகளை தான் சிம் அடிப்படையிலான மின்சாரம் அப்புறம் இணைய இணைப்புடன் பேருந்து வழித்தடங்கள் அப்புறம் வருகை நேரம் குறித்த தகவல்களை வழங்குற டிஜிட்டல் LED பலகைகள் நகரம் முழுக்க கிட்டத்தட்ட 532 பேருந்து நிறுத்தங்கள் அப்புறம் முனையங்கள்ல நிறுவப்பட்டு வருது. நுண்ணறிவு போக்குவரத்து திட்டத்தினுடைய கீழே சிட்டி பஸ் சிஸ்டம் அப்படிங்கிற புதிய முறையை செயல்படுத்தி பேருந்தினுடைய வருகை அப்புறம் புறப்படும் நேரம் இது குறித்தான தகவல்கள் எல்லாம் இந்த பயணிகள் பெறும் வகையில கிட்டத்தட்ட 532 இடங்கள்ல LED டிஜிட்டல் பலகைகள் அமைக்கப்பட்டு வருது. மெட்ரோ ரயில் நிலையங்கள்ல இருக்கிற மாதிரியே பஸ் எப்ப வரும், எந்த பஸ் வருது, எத்தனை நிமிஷத்துல வருது அப்படிங்கிற தகவல்கள் எல்லாமே இந்த டிஜிட்டல் போர்டில் இடம்பெறும் அப்படின்னு சொல்றாங்க. பிரதான பேருந்து நிறுத்தங்கள்ல இந்த டிஜிட்டல் போர்டுகள் எல்லாமே வைக்கப்படுது. குறிப்பா சொல்லக்கூடிய இந்த அண்ணா சாலை, ராஜாஜி சாலை, பூந்தமல்லி நெடுஞ்சாலை, OMR இந்த மாதிரியான இடங்கள் 136 கோடி ரூபாய் மதிப்பில் ஜூலை 2023 31 மாசங்களுக்கான ஒப்பந்தம் கையெழுத்தாக இருந்துச்சு. மொபைல் செயலி மூலமா பேருந்து வர நேரம் குறித்தும் நம்ம அறிந்து கொள்ளலாம் அப்படிங்கிற வசதி எல்லாமே இந்த திட்டத்தின் மூலமா கொண்டு வந்திருந்தாங்க. இதுல கிட்டத்தட்ட 10 வரி பலகை, 4 வரி பலகை அப்புறம் 2 வரி வடிவங்கள்ல இந்த டிஜிட்டல் பலகைகள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுவரைக்கும் மொத்தமா சென்னையில 406 இடங்கள்ல இந்த டிஜிட்டல் பலகைகள் வைக்கப்பட்டிருக்கு. 17 நிறுத்தங்கள்ல 4 வரி பலகைகள் நிறுவப்பட்டிருக்கிறதாகவும் சொல்றாங்க. 4 வரி அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது அது என்னன்னா ஒரே பேருந்து நிலையத்திலிருந்து பல்வேறு முக்கியமான இடங்களுக்கெல்லாம் போகும் இல்லையா, அது எத்தனை மணில அந்த பஸ் ஸ்டாப் போய் சேரும், எந்த இடங்கள்ல நிற்கும் அப்படிங்கிற அறிவிப்பு எல்லாமே இந்த டிஜிட்டல் பலகைகளை இடம்பெறும். சோதனை அடிப்படையில் இப்ப எழும்பூர் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இந்த டிஜிட்டல் பலகைகள் நிறுவப்பட்டிருக்கு. ஒருவேளை நீங்க எக்மோரோ இந்த மாதிரியான இடங்கள்ல போகும்பொழுது அங்க இருக்கிற பஸ் நிலையங்கள்ல நீங்க இந்த டிஜிட்டல் பலகைகளை பார்க்கலாம். இது எல்லாமே இப்போதைக்கு சோதனை முறையில வச்சிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இது இப்ப பொதுமக்களிடையே ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது அதிகாரப்பூர்வமா 532 இடங்கள்லையும் வரும் செப்டம்பர் 2025க்குள்ள நடைமுறைக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதற்கான பணிகள் தான் இப்ப முடுக்கிவிடப்பட்டிருக்கிறதா சென்னை மாநகராட்சி தெரிவிச்சிருக்காங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.